மத்தியான சாப்பாடு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் டாப் ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. இப்போ டாப் ஸ்டேஷன் தான் போயிருக்கோம். ஸோ போகிற வழியில வந்துட்டு கனம்பவன் ஹில்ஸ் டீ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு. ஸோ அந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அங்கே விசிட் அவைலபிள் இருக்கு, உள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம் டீ மேனுஃபேக்சரிங் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போற வழியில தான் இருக்குன்றதுனால அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போயிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு இங்க இருந்து டைரக்டா நாங்க வந்துட்டு டாப் ஸ்டேஷன்ல பெரியார் ரெசிடென்சின்ற ஒரு இடத்துலதான் நாங்க நைட்டு ஸ்டே பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நைட் வந்துட்டு நாங்க டென்ட்ல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ டென்த் ஸ்டே தான் இன்னைக்கு நைட்டு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. டாப் ஸ்டேஷன்ல நைட் டைம்ல எக்ஸ்பெக்டட் டிகிரி வந்து சம்வாட் அரௌண்ட் 11-12 அந்த மாதிரி இருக்கு. ஸோ டென்ட்ல ஸ்டே பண்ணும்போது எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஓகே, ஸோ இப்போ கனந்தவன் ஹில்ஸ் கம்பெனி அதாவது மாடுபட்டி டீ ஃபேக்ட்ரி இப்போ வந்தாச்சு இப்போ. ஸோ இதுதான் அது. ஸோ இங்கே வந்துட்டு இவங்களோட இதுலேயே வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுற டீலேயே வந்துட்டு டீயும் வந்துட்டு விற்பனை செய்கிறாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தேன் இந்த மாதிரி சாய் பஜார்னு இருக்கு. ஸோ ரிப்பிள் சாய் பஜார். ஸோ இவங்களோட பிராண்ட் வந்து ரிப்பிள்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு நிறைய க்ரௌட் அதிகமாகவே இருக்கு. ஸோ டீ நல்லா இருக்கா இல்லை எப்படின்றது தெரியல. ஸோ குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. அண்ட் உள்ளேயும் போயிட்டு விசிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. உள்ள ஸோ ஜான்சன் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பை சான்ஸ் வந்து செட்டிங்ஸ் மாறினதுனால அவர் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு வெறும் ஸ்னாப் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த ஸ்னாப் தான் இது. டிக்கெட் கவுண்டர்ல இருந்து டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஸோ கம்பெனிக்குள்ள போற என்ட்ரன்ஸ் இதுதான். இங்க வந்துட்டு வீடியோ எடுக்கவே கூடாது ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருக்காங்க. கேட்டு பார்த்தோம், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால வீடியோ எடுக்கிறது வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுவே திருட்டுத்தனமா தான் நான் உள்ள போறதே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறாங்க, அதுக்கப்புறமா கம்பெனி விசிட் பார்க்கலாம். டீ ஃபேக்டரி போயிட்டு வந்தோம் நாங்க. ரொம்ப பெருசாலாம் சொல்ல முடியாது, அங்க அந்த அளவுக்கு பாக்குறது ஒண்ணுமே இல்லை. மேக்ஸ் போனீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க மொத்தமா அதை பார்த்துட்டே வந்துடலாம். அவ்வளவுதான் இருக்கு அங்க பாக்குறதுக்கு. ஸோ உள்ளுக்குள்ள போன உடனே ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ வந்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் இது எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் வந்து டீ இலை எப்படி பறிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை பொறுத்து வேற எதுவும் பெருசா இல்லை. நீங்க ஒரு சில பகுதி மட்டும்தான் உங்களுக்கு வந்து விசிபிளா தெரியுது. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ஆயிடா இருக்கு. ஸோ மெயினான ஐட்டம் எதெல்லாம் அவங்க இது பண்றாங்களோ அது மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஐடியலி வந்துட்டு பாத்தீங்கன்னா 300 rupees நாங்க பே பண்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. அந்த ஒரு ஆளுக்கு 100 rupees சம்திங் பே பண்ணிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடத்துல இது எல்லாமே வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்ஸ் தான். போற வழியில நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. லேக் வியூ இருக்கு, அதுக்கப்புறமா போட்டோ பாயிண்ட் ஒன்று இருக்குது, நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நின்றுட்டு நாங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அப்படியே ஆன் த ஸ்பாட்ல அப்படியே போற வழியில பார்த்துட்டே போயிடலாம். ஏன்னா ஏகப்பட்ட டேம்ஸ் நாங்க பார்த்தாச்சு இது வரைக்குமே வந்துட்டு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஆலையார், சூழியார், திருமூர்த்தி டேம் அந்த மாதிரி நிறைய டேம்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னமும் வந்து திரும்பவும் வந்துட்டு டேம் பார்க்கறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண லெட்ஸ் கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா நைட்டுக்குள்ள அதாவது ஈவினிங் ஒரு 6 o'clock அங்கே போயிடணும். ஏன்னா வந்துட்டு 6 o'clock அங்கே செக்இன். ஸோ போயிட்டு நாங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் டென்ட்டுக்கு போக போகிறது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்டே பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 kilometer நாங்கள் இந்த இடத்துல புக் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுது.
ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்ப நேரமா வந்துட்டு நாங்க இந்த டிராஃபிக்ல பொறுமையா தான் மூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் நிக்குது நீங்களே பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் ஒரே இடத்துல தான் நின்றுகிட்டு இருந்தோம். அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுகிட்டு இருந்தது. ஸோ திரும்பவும் வந்துட்டு இன்னொரு இடத்துல திரும்ப நிக்குதுங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 சைட்லயுமே உங்களுக்கு வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ போற வர வண்டிக்கும் வந்துட்டு இடம் இருக்கும்போது வர வண்டிக்கும் இடம் இருக்கும்போது, ஏன்னா வந்து ரோடே வந்துட்டு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அப் அண்ட் டவுன் வண்டிங்க போறதுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா 2 சைட்லயுமே வந்துட்டு வண்டிங்களை பார்க் பண்ணி வச்சிருக்காங்க ஒரே ஒரு ரீசன். ஸோ இதே மாதிரிதான் இப்ப நாங்க வந்த இடத்துல முழுக்கமே வந்துட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் வியூ பாயிண்ட்ஸ் இருந்தோ அங்க எல்லா இடத்துலயுமே வந்துட்டு டிராபிக் அதிகமா நின்றுகிட்டு இருந்தது காரணமே அதுதான். ஸோ ஜான்சனும் மனோஜும் வந்துட்டு எனக்கு முன்னாடி போனாங்களா இல்லை பின்னாடி வந்துட்டு இருக்காங்களான்றது தெரியல. ஏன்னா யாருக்கிட்டுமே வந்துட்டு மொபைல் நெட்ஒர்க் இல்லை இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் கால் பண்ணலான்னு பார்த்தோன்னா மொபைல் நெட்ஒர்க்கும் இல்லை. ஸோ ஒரு எங்க இருக்காங்கன்னு தெரியல. பார்ப்போம். அவங்க வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்லிட்டேன் நான் அவங்கள்ட்ட இன் கேஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஃபைனலாக வியூவை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அதே இடத்துல தாங்க நிற்கிறேன். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்க அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்கேன். நான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வந்துட்டு டர்ன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பஸ் திரும்பினா கூட இந்த இடத்துல வந்துட்டு கிளியர் ஆனா மட்டும் தான் அந்த வண்டியை ஏற முடியும். ஸோ போலீஸ் வந்துட்டு அவங்க வந்து எப்படி இல்லாம திருப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் போயிட்டு இருக்க ரூட்ல வந்துட்டு என் பின்னாடி வந்துட்டு நிறைய வண்டி வந்து ஆப்போசிட் சைட்லயுமே வந்து பிளாக் பண்ணி தான் நிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாம் போனா மட்டும் தான் இவங்க கிளியர் ஆகும். ஸோ இன்னும் எவ்வளவு நேரம் நிக்க போறோன்றது தெரியல. ஏன்னா அந்த பஸ் திருப்புறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 15 நிமிஷமாவது கண்டிப்பா ஆகும். போறதுக்கு வழியே இல்லைன்ற போது எப்படி திருப்புவாங்கன்றதுதான் தெரியல. இன்னும் போலாம் ஃப்ரண்ட்ல போலாம். பாத்தீங்க இல்லையா, இந்த ஒரு பஸ் திரும்புறதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இதே இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணாம இருக்கிற காரணமே இந்த ஒரு பஸ் தான் காரணம். இப்ப உள்ள விடு மனோஜ் எங்க இந்த ஷிஃப்ட் தானே ஃபுல்லா டிராபிக். இதனாலதான் நான் இவனை போயிட்டானேன்னு சொல்லிட்டு நான் இவனை தேடி வந்துட்டேன் ஃப்ரண்ட்ல. நீ நடுவில் நின்ட்டியா? நான் இப்போ காரணமேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இவன் அந்த வேணும் டெம்போ பின்னாடி மாட்டிட்டியா? ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ்ல தான் ஹோட்டலே இருக்கு. அங்க போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 1 hour இங்கே தான் நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா போனா ஹோட்டல். ஸோ அங்கதான் இன்னொரு 200 மீட்டர்ஸ்ல ஹோட்டல் இருக்கு. ஃபைனலி வி ரீச் பெரியார் ரெசிடென்சி. ஸோ சீக்கிரமாவே வந்துட்டோம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டென்ட் ஸ்டேக்கு ரெடி ஆகணும். இருட்டில் இருக்கோம், ஒன்றும் தெரியாது பக்கத்தில். இங்கே தான் நாங்கள் தங்க போகிற டென்ட்டு. லைட் அடிச்சு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பேஸு. இந்த சைடில் தான் சன்ரைஸ் ஆகுமா. ஸோ சன்ரைஸ் ஆகிற இடத்துலேருந்து நம்ம இங்கேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சன்ரைஸு. ஸோ இதுதான் நாங்கள் தங்க போகிற டென்ட்டு. கொஞ்ச நேரத்தில் கேம்ப் ஃபயர் போடுறாங்க. இங்கே வந்துட்டு கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் நைட் டின்னர் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் தராங்க இங்கே. ஸோ இந்த டென்ட்டில் தங்கலாம்னா வாங்க உள்ள டென்ட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. 3 பேர் 5 பேர் வரைக்கும் படுக்கலாமா.
எப்படின்னு தெரியல, உள்ளே போய் பார்க்குறேன். அப்பா அம்மா ஓ கூல். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நாய் வருமா, இருக்கிற எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடும். அதனால் உங்களோட பொருளை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. செருப்பெல்லாம் தயவு செய்து உள்ளே விட்டுருங்க, வெளியே விட்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ செருப்பை எடுத்து உள்ளே இப்படி ஓரமாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம். அப்பா ஃபுல் பேக்டாக வந்திருக்கு. ஜர்க்கின்னு எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துருக்கோம். நைட்டு படுக்கிறதுக்கு அதுதான் தலைக்கணியாக இருக்க போது. ஏன்னா தலைக்கணி கிடையாது இங்கே. மிஸ்டர் ஜான்சன் பார்த்தீங்கன்னா நெருத்தீனி சாப்பிட்டுருக்காரு. மசாலா வேறு கடலை என்ன சாப்பிட்றதுன்னு தெரியுதுங்களா? ஹாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டென்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸோ 10th ஸ்டேயில் வந்துட்டு என்னென்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 10th ஸ்டேயில் என்னென்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டென்ட்டுக்கு. ஒரு ஆளுக்கு 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 2000 rupeesல என்னென்னா டென்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ளஸ் ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு நைட் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் இங்கே கேம்ப் ஃபயர் ப்ளஸ் பாபிக்யூ, சிக்கன் பாபிக்யூவும் போட்டு தராங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இங்கே 10th ஸ்டே. ஸோ மார்னிங் வந்துட்டு இங்கே வந்துட்டு சன்ரைஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நீங்கள் காலையில் எழுந்துட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துடலாம். ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை 5:30 6 o'clock அந்த சன்ரைஸ் வரும். ஸோ நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தேட். ஸோ இப்போ இங்கே நல்லா இருக்குது. குளிர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து -17 இருக்குது. நைட்டு வந்து 10 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெதர் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா 10 o'clock வரைக்கும் 10 டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெட்டு போட்டு பத்துருக்காரு. நல்லா இருக்கு, நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பார்பிக்யூ போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஸோ இங்கே தான் வந்து கேம்ப் ஃபயருமே வந்து போட போறாங்க. இன்னொரு ஒரு குரூப் வந்திருக்காங்க. ஸோ தே என்ஜாயிங். ஸோ அவங்க வந்துட்டு சென்னையிலேருந்து 2 பேரும், ஈரோடுலேருந்து ஒருத்தரும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்பிக்யூ ஃபினிஷ் பண்ண போறாங்க. ஸோ பார்பிக்யூ எல்லாருக்குமே இங்க வர கெஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேக் பண்ணி வச்சுட்டாங்க. எங்களுக்கு நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்கு இங்கே வந்துட்டு சர்வ் பண்ணிட்டாங்க. only spice masalas, no overuse. சூப்பரா இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கரண்ட் கிடையாது, லைட் வச்சு எதுவுமே கிடையாது. ஸோ டார்ச், அதுக்கப்புறமா வந்துட்டு எமர்ஜென்சி லைட் ஒன்று, அதை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு போயிருந்தேன். ஸோ இப்போ ஃபுட்டுமே வந்துட்டு எங்களுக்கு ரெடியா இருக்கு. ஸோ ஃபுட்டுமே கொடுத்துட்டாங்க எங்க கையில. ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஃபயர் கேம்புக்கு போயிருந்தோம். கொஞ்ச நேரம் ஃபயர் கேம்பில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. ரிட்டர்ன் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ சாப்பாடு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் சிக்கன் கறியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்பாத்தியோட சைஸே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஆளுக்கு 4 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டியும் நல்லாவே இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சப்பாத்தியும் வந்துட்டு எப்படியும் ஒரு ஆள் 2 சப்பாத்தி சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டே வந்துட்டு நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லாவே போகுது. வெளியே வந்துட்டு அந்த அளவு சூப்பராக இருந்தது. வெளியே ஸ்கை வந்து கிளியராக இருந்ததுனால ஃபுல் ஸ்டார்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக தெரிஞ்சுது. நாளைக்கு மார்னிங் சன்ரைஸ் இருக்குது. அதாவது சொன்ன மாதிரி வந்து 5:30 6 o'clock எப்போ வேணாலும் வரலாம் சன்ரைஸு. ஸோ அதுக்கு முன்னாடி எழுந்துக்குங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படுக்க போகிறோம். காலைல எழுந்து போமோன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படின்ட்டு. ஸோ சிக்கன் கறி வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி, அதாவது இப்போ நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறதுனால ஒரு ஆளுக்கு பேக் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சப்பாத்தி நிறைய இருக்கிறதுனால இப்போதைக்கு ஃபுல்லுத்தையும் நாங்கள் சாப்பிட்ற ஐடியாவில் இருக்குல்ல. சிக்கன் கறி உள்ள ஒரு 2 பீஸ் இருக்குது சிக்கனு, சப்பாத்தி. இது மட்டும்தான் நைட்டு டின்னருக்கு தராங்க இவங்க. இட்ஸ் ஓகே. மூணாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இங்கே வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும் சாப்பாடு எல்லாமே. ஸோ படுத்தாச்சு. இப்போ தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாம்.
மார்னிங் 5:30 எழுந்துக்கணுன்றதுனால சீக்கிரமாக தூங்கியாச்சு, படுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது அலாரம் வச்சுருக்கேன், 5:30 மணிக்கு அலாரம் வச்சுருக்கேன். இன்னொரு அலாரம் தூங்க ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் இந்த அலாரம் வந்து ஷார்ப்பாக 5 மணிக்கு வச்சுக்கோ. 5 மணிக்கு எழுந்துட்டு எங்கள் ஊசில் வாங்க போகுது இந்த அலாரம். அங்கே இன்னொருத்தர் போய் மட்டையாகிட்டாப்புல, அவர்லாம் 11 மணி 10 மணி ஆகும். அது எழுதுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த அலாரம் அடிக்காது. ஸோ நான் அலாரம் வந்து 5:30 வச்சுருக்கேன். போதும், 5:30 அடிக்க ஆரம்பிச்சேன்னா 5:45 எழுந்துக்கலாம். பார்க்கலாம், லெட்ஸ் see. ஸோ மார்னிங் 5:15 ஆகுது இப்போ. ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு எனக்கு சரியா அந்த அளவுக்கு குட் ஸ்லீப் இல்லை நைட்டு. ஸோ இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது வந்துட்டு ஸ்கை அந்த அளவுக்கு கிளியராக இருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் டார்க்காக இருக்கு கம்ப்ளீட்டா. ஏன்னா உங்களுக்கு நல்லா வீடியோ ஃபுல்லாக காமிக்க முடியல, அந்த அளவுக்கு ஸ்டார்ஸ் கிளியரா தெரியுது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. மார்னிங் சன்ரைஸ் இங்க அவ்வளோ சூப்பரா இருந்தது, பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து சீனிக்கு வந்துட்டு அந்த அளவு சூப்பரா இருக்கு. சன்ரைஸ் ஆக சொல்லி இந்த மவுண்டன் எல்லாம் வந்துட்டு டாப்ல வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்தது. நாங்க ஸ்டே பண்ண டென்ட் இதுதான், பகல் நேரத்துல அந்த அளவுக்கு வியூ நல்லாவே தெரியும். இப்ப இங்க இருந்து கிளம்பி நாங்க ரெசிடென்சிக்கு போயிட்டு அங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அடுத்த இடத்த கிளம்புறோம். இங்கே டாப் ஸ்டேஷன்ல இங்கே ரூம்ஸில் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு இருந்திருக்காது. பட் ஆனால் அங்கே அந்த டென்ட்ல தங்கியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. டென்ட்ல ஸ்டே, நைட்டு செம்ம குளிர், சப்போர்ட் 9 டிகிரி வரைக்கும் போச்சு நேற்று. இங்கே மார்னிங் அந்த சன்ரைஸ் பார்த்தோம். ஸோ சன்ரைஸ் வந்துட்டு சூப்பராக இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு ஒரு டவுட் இருந்தது, ஏன்னா வந்து ஃபுல்லாக மிஸ்ட் கவரேஜாக இருந்தது ஃபுல்லாக. ஸோ மிஸ்ட் ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருந்தது வரையிலே எல்லாத்தையுமே. கொஞ்சம் டைம் ஆக வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக ஆரம்பிச்சுது, நல்லாவே போச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு சன்ரைஸ் நல்லா வந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. இப்போ பெரியார் ரெசிடென்சிக்கு அந்த இதுக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு ரூம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு பாம்பரம் சோழா நேஷனல் பார்க்குக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து ட்ரக்கிங் இருக்குது, அதுவும் இல்லாமல் சஃபாரி அதெல்லாமும் இருக்காங்க. நாங்கள் அங்கே போய் ட்ரக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்குது. இப்போதைக்கு போயிட்டு பார்ப்போம், அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இது முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் திருப்பி ரிட்டர்ன் இங்கே பெரியார் ரெசிடென்சிக்கே வந்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம் இங்கே இன்னைக்கு நைட்டு.